வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 43. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அடிக்கடி வைத்தியம் செய்யாதீர்கள். இந்த அடிக்கடி உடலுக்கு வைத்தியம் செய்கிறதே நம்ம உடலுக்கு எதிராக நம்ம பண்ணக்கூடிய ஒருவித தொந்தரவு. இது என்னென்னா, உடல் சார்ந்தது இல்லை, மனம் சார்ந்ததாக இருக்குது. நம்ம உடல் சார்ந்ததாக இருந்தால் நம்ம அது அப்நார்மல் பெயின், கண்டினியூஸாக இருக்கிறது, ரொம்ப நாளைக்கு இருக்கிறது, ப்ரொலாங்டு குரோனிக் லாங் பெயின் ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு நார்மல் ரொட்டீன் லைஃப்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். தூங்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்படி இருந்தால்தான் அது உங்களுக்கு உண்மையான பிரச்சனை. ஒரு உடல் அப்படின்னா அதுக்கு எப்போவுமே ஏதாவது சின்ன சின்ன பெயின்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உடலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் தெரியும். உடலை கான்சன்ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வைத்தியம் பண்ணிங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் எப்போவுமே வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஸோ நீங்கள் உடலின் அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம், ஒரு அழகான அற்புதமான ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம் தான் மனித உடல். அந்த சிஸ்டத்துக்கு தன்னை தானே சரி செய்யக்கூடிய ஒரு மிராக்கிள் கிஃப்ட் இருக்குங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது, உங்களுக்கு என்னென்ன வேலையோ அதை சரியாக செய்து கொண்டே இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனையோ அதே பார்த்துக்கும். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ பிரச்சனை இருந்தால் அப்போ தான் அது தொந்தரவு ரொம்ப நாளைக்கு பண்ணால் தான் அது பிரச்சனை. ஆனால் கண் வலிக்குது, காது வலிக்குது, இதில் மற்ற விதமான ஜலதோஷம் ப்ராப்ளம், தலைவலி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பயாலாஜிக்கலாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வைத்தியம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது, வேறு எதுலேயும் நீங்கள் சாதிக்க முடியாது. லைஃப்பில் ஜெயிக்கணுன்னா சாதிக்கணுன்னா உடலை விட்டு நீங்கள் ஒரு விஷயங்களில் மனசை கொண்டு செல்லணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் முதலையே சொன்ன மாதிரி இது ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்குரிய பின் விளைவுகள் வரத்தான் செய்யும். நீங்கள் தொடர்ந்து கையை ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கையை ஆட்டி நிறுத்தினா வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கால் வலிக்கும். ரொம்ப நேரம் மொபைலையும் லேப்டாப்பையும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஐ ஸ்ட்ரெயின் ஆகி கண்ணில் தண்ணீர் வரும், அது கண் எரிச்சல் ஏற்படும். ரொம்ப நேரம் இயர் ஃப்ளக்ஸையும் இயர் மஃப் எல்லாம் காதில் வச்சு பாட்டு ரொம்ப ஹை வால்யூமோடு கேட்டுகிட்டே இருந்தால் காது வலி வரும், காது பிரச்சனைகள் வரும். அதே மாதிரியே கண்டினியூஸாக நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாகவும் ஒரு ப்ரெஷராகவும் இருந்தால் தலைவலி வரும். ஸோ இது எல்லாமே ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் தொடர்ந்து ஏதாவது செய்து கொண்டிருந்தால் அதுக்குரிய பின் விளைவுகள் உடலுக்கு வரத்தான் செய்யும். அப்போ இதையை அப்பப்போ வரதை இக்னோர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சிம்பிள் ரெமடிஸ் ஏதாவது இருந்தால், ஏதாவது ரொம்ப லாங் டைம் அந்த வேலை பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாவது சிம்பிள் ரெமடிஸ் எடுத்து முடிச்சுட்டு ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் காரணம் கண்டுபிடிக்கிறது, அதை சர்ச் பண்ணுறது, அதுக்கு வைத்தியம் பண்ணுறது, ஓடி போய் டாக்டரை பார்க்குறது, மெடிசனை சாப்பிட்றது, இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் பெரிய லெவலில் உடலும் மனமும் பாதிக்கப்படும். இதுதான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடலானது தன் உடலுக்குள்ளேயே ஆன்டிபாடிஸ் இருக்குது. அதுக்குரிய ஒவ்வொரு நரம்புகளும் தசைகளும் அது எலும்புகளும் டிஷ்யூக்களும் தன்னைத்தானே ஹீலிங் பண்ணக்கூடிய, தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய மெக்கானிசம் இந்த பயாலாஜிக்கல் சிஸ்டத்தில் இருக்குது. அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும்.
கண்ணு எரிச்சலாக இருந்ததுன்னா கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா அது தன்னைத்தானே சரி செய்திடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய அமைப்பு உடலில் இருக்குது. நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மனசு உடலை கவனிக்காமல் நம்மளுடைய வேலைகளிலும் நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோமோ அதில் கண்டினியூவஸாக இருந்தால் அதே மாதிரி நல்ல தூக்கம், நல்ல தண்ணீர், நல்ல சூரிய ஒளி, நல்ல காற்று இது கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம 6 பெஸ்ட்டு டாக்டர் சொல்கிறோம். அதுதான் நல்ல காற்று, நல்ல சூரிய ஒளி, நல்ல தண்ணீர், எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ், டயட்டு, இதெல்லாம் தான் டாக்டர்ஸ் 6 பெஸ்ட் டாக்டர்ஸ். ஸோ இது சரியாக அமைஞ்சிருச்சுனாலே உங்கள் வேலைகளை சரியாக செய்து கொண்டுட்டு மனதை சரியான விதத்தில் நீங்கள் கொண்டு செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் அதுக்காக மெனக்கெட்டு வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடலுக்கு அனைத்து கெப்பாசிட்டியும் இருக்குது. நேச்சுரல் ஹீலிங் பவர் இருக்குது. அந்த நேச்சுரல் ஹீலிங் பவர் உங்களுடைய உடலை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும். அப்நார்மலாக இருக்கிறது, கண்டினியூஸாக இருக்கிறது, ப்ரொலாங்டு இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்குது. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தெரியும், அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேறு. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு விதமான குழப்பம், அப்புறம் மனசுக்குள்ளே ஒரு தெளிவில்லாத நிலை, உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் உங்கள் டே டு டே லைஃப் பாதிக்கப்படும். ஸோ உலகத்தில் எல்லாரும் 100% சொல்ல முடியாது. 100% யாரும் அவ்வளவு பக்காவாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு யாரையும் சொல்லிவிட முடியாது. ஏதாவது பிரச்சனை ஏதோ ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஓடிட்டே இருக்கிறவங்க அதை பற்றி கவனிக்கிறது இல்லை. உட்கார்ந்து யோசிக்கிறவங்களுக்கு தான் எல்லா வியாதியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்டு இந்த வியாதிக்கு இந்த மருந்தா, இந்த வியாதிக்கு இதான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் உங்களுக்கு பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பெருசாக தெரியுது. ஆனால் ஓடிட்டே இருக்கிறவங்க ஒரு தலைவலியா, ஜஸ்ட் லைக் ஒரு டீ கண்டினியூஸாக இருந்ததுன்னா அந்த டீயை குடித்து அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது, அந்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் அடங்கும். உடல் சாமானியத்தில் எதையும் உங்களுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணுறதில்லை. நீங்கள் உடலை ப்ரெஷரைஸ் பண்ணால்தான் அது திருப்பி ரிப்ளிகேஷன் ஆகுது. நீங்கள் எப்போவுமே உடலை அதோடைய போக்கில் விட்டுட்டு உங்கள் வேலைகளை பார்க்கணும். அந்த காலத்தில் ஆதி மனிதன் என்னங்க பண்ணான்? அவன் ஓடிட்டே இருந்தானுங்க. அவனுக்கு எதுக்குமே இதுக்கெல்லாம் வேலையே இல்லை, உட்காந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த உணவே மிகப்பெரிய விஷயம். நீங்கள் மரத்திலிருந்து கீழே ஏதாவது ஒரு கொடிய விலங்குகள் அடித்து சாப்பிட்டுட்டு போன மிச்சத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும். இதுதான் ஆதிகால முதல் நிலையில் இருந்த மனிதனுடைய வேலையாக இருந்தது. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். அப்போ மனுஷனாக அவன் கன்வெர்ட் ஆகிட்டு கிராஜுவலாக சிவிலைசேஷன் மூலமாகவும் எவல்யூஷன் மூலமாகவும் இன்றைக்கி இந்த நிலையை அடைந்திருக்கிறான். ஆனால் அப்போ இருந்த மனிதன் தன்னை பற்றி தன் உடலை பற்றியும் நினச்சிட்டே இருந்தான்னா அவனுக்கு சாப்பாடு கூட கிடையாதுங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்று குரங்குலேருந்து மனசு உருவாயிட்டு எச்சங்கள், எதுடைய எச்சங்கள்? இந்த சிறுத்தை புலியோ சிங்கமோ புலியோ அடித்து போட்டு போன அந்த மிச்ச மாமிசங்களை போய் அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு சாப்பிடுவான். அதுதான் பச்சை கறி, அதுதான் அவனுடைய சாப்பாடாக இருந்தது. அவனுக்கு வேறு எதை பற்றியும் அவனுக்கு அந்த நேரம் அந்த கொடிய விலங்கு அடித்தோ அல்லது கொடிய பாய்சனஸ் ஸ்னேக் தீண்டி ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆனால் அதை பற்றி அவனெல்லாம் கவலையே படல. ஒரு பெரிய காயமே ஆனாலும் ஒரு இலையை பறித்து அந்த இடத்துல அமுத்திட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். இதுதான்
அத்தனை ஜீவராசிகளும் உலகத்தில் பண்ணுது. தன்னுடைய உடலை பற்றியோ தன்னை பற்றியோ பெருசாக நினைக்காம தன்னுடைய போராட்ட வாழ்க்கையை நினைத்து தான் ஓடிட்டுருக்கும். இதான் டார்வின் சொன்னது. ஓவர் பாப்புலேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட், ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். இந்த 4 விஷயம் சொன்னாங்க. அதாவது எதுக்குமே போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் இருந்தால் தான் ஒரு இடத்துல தக்க வச்சுக்க முடியும். அப்படி தக்க வச்சுக்கிட்டா தான் ஒரு புதிய பரிமாணம் உருவாகும். அதை தாங்க சொல்கிறோம். நீங்கள் உங்கள் உடலை பற்றியோ உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கோ அதிகம் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதே வாழ்வியல் முறையாக மாறி, அதே நெகட்டிவிட்டியாக மாறி, மற்ற வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் உங்களுடைய பிரச்சனைகள் தான் அதிகமாக முடிய, அந்த வியாதிக்கு வைத்தியம் பண்ணுறேன்ட்டு ஒரு வைத்தியத்தை முடிச்சிங்கன்னா அது இன்னொரு வைத்தியத்துக்கு ஸ்டார்ட் ஆகும், இன்னொரு வைத்தியம் முடிச்சிங்கன்னா அது இன்னொன்றுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது செயின் ரியாக்ஷன் மாதிரி. நீங்கள் ஏன்னா உடலை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்ணு வலி முடிஞ்சால் காது வலி வரும், காது வலி முடிஞ்சால் வாய் வலி, அந்த மாதிரி லைனாக வந்துட்டே செயின் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது உடலை தன் போக்கில் விட்டுட்டு நேச்சுரல் ஹீலிங் பவருக்கு விட்டுட்டு உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய வேலைகளை சரியான விதத்தில் செஞ்சு, நான் சொன்ன மாதிரி 6 பெஸ்ட் டாக்டர்ஸ், அது தண்ணியாக நல்ல தண்ணி 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதே நேரத்தில் சூரிய ஒளியில் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லைன்னா சூரிய ஒளிக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அங்கே நின்றுட்டு வரணும். அட்லீஸ்ட் 1/2 hour 1 hour நல்ல சூரிய ஒளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா காற்றோட்ட இடங்களில் வாக்கிங் போகணும், பிடிக்கணும். அதே நேரத்தில் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். காலையில் வாக்கிங், ஈவினிங் வாக்கிங் முடிஞ்சால். அதே மாதிரி நல்ல டயட்டு, நல்ல தூக்கம். 8 மணி நேரம் நல்ல நிம்மதியாக தூங்கினாலே உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏதாவது பகலில் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது அந்த உடலுக்கு பிரச்சனைகள் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த நைட்டு 8 மணி நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் நேச்சுரல் ஹீலிங்கிற முறையில் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதுக்காக தான் கடவுளாலும் மனிதர்களாலும் உருவாக்கப்பட்டதான் தூக்கங்க. இந்த தூக்கம் எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உறுப்புகளையும் தன்னையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துங்க. அதைத்தான் ஆழ்ந்த தூக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பித்து கொள்ளும். நீங்கள் இந்த காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஏதாவது வேலை செஞ்சுருந்ததுன்னா, ஏதாவது ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா, அந்த தூக்கம் அந்த 8 மணி நேரம் நல்லா நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா, அது ஒவ்வொரு உறுப்பும் ஏதோ நம்மளை ஏதோ பண்ணியிருக்காண்டா உள்ள அப்படின்னு சொல்லி அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அந்த தூக்கத்தில். அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. இதையே நீங்கள் நேச்சுரல் லைஃப்பில் பார்க்கலாம். நல்லா தலைவலியும்பாங்க, நைட்டு ஏதாவது டீயோ ஏதோ குடிச்சிட்டு படுத்துட்டா காலையில் தலைவலி இருக்காது. ரொம்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கால் வலின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கால் வலின்னு சொல்லுவாங்க. நைட்டு நல்லா 8 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு காலையில் கால் வலி இருக்காது. ஸோ இதெல்லாம் நேச்சுரல் ஹீலிங் பவர். ஒவ்வொரு உறுப்பும் ஓய்வை உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குது. நம்ம பெரிய பெரிய கம்பெனிகளில், ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிகள் எல்லாம் ஷட் டவுன் ஜாப்பும்பாங்க. என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு 30 நாள் ஷட் டவுன் போட்டு எல்லா வேலைகளையும் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க மிஷின்களை ஒவ்வொரு மிஷினாக ரெடி பண்ணுவாங்க. ஷட் டவுன் ஜாப்புனாலே க்ளீனிங் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க்கு. நம்மளுக்கு இத்தனை வேலை பண்ணக்கூடிய இந்த உடலுக்கு ஷட் டவுன் ஜாப்பு எதுங்க? அது டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய தூக்கம் தானுங்க அதுக்கு ஷட் டவுன் ஜாப்பு. அப்போ அந்த தூக்கத்தை நீங்கள் சரியான முறையில் கொடுக்காம நைட்டு 11 மணி, 12 மணி, 1 மணி சாப்பிட்றது அல்லது அவுட்டிங் போகிறது, சுற்றுறது எல்லாம் பண்ணிவிட்டு அவசரமாக 2 மணி 1 மணிக்கு தூங்கிட்டு காலையில்
மறுபடியும் மெக்கானிக்கலாக 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு எந்திரிச்சா ப்ராப்பர் ஸ்லீப்பிங் பேட்டர்னே உங்கள் பாடிக்கு இல்லை. அப்போ இதே வந்து அவங்க உள்ளே இருக்கக்கூடிய உங்கள் பர்சன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னடா நம்மளை நேச்சுரலாக ஹீலிங் பண்ணுறக்கே இந்த ஆள் விடலை அப்படின்னா இப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது நோயாக மாறிவிடும். அவங்களுக்கு அவங்க தன்னைத்தானே சரி செய்து கொள்ள நீங்கள் அவருக்கு டைம் கொடுக்கல. அது கண்ணாக இருந்தாலும், காதாக இருந்தாலும், நுரையீரலாக இருந்தாலும், இதயமாக இருந்தாலும், கல்லீரலாக இருந்தாலும், எந்த ஒரு உறுப்புக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ டைம் கொடுத்தா தான் அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ளும் முடியும். எப்படி ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்ஸில் ஷட் டவுன் ஜாப்புன்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் வேலை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. எல்லாத்தையும் 30 நாள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருஷம் பூரா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஓடிட்டுருக்கும், ப்ரொடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி தான் நம்ம ப்ரொடக்ஷனும் நம்மளுடைய உறுப்புகள் நல்லாக இருக்க வேணும்னா நம்ம நல்லா தூங்கணும், உடலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரொம்ப ஹெவி ஒர்க்கை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த பயாலஜிக்கல் சிஸ்டம் தன்னைத்தானே சரிப்படுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். அப்படி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் உங்கள் ஆரோக்கியம் 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் போக முடியும். நீங்கள் அதுக்கு டைமே கொடுக்கலின்னா நேச்சுரல் ஹீலிங்கே இல்லாமல் என்ன பண்ணணுன்னா அது ஒரு ஸ்டேஜில் ஷட் டவுன் இல்லாமல் மொத்தமாகவே பிளான்ட்டே என்ன ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜுக்கு ஆகிடும். அப்போ என்னாகும், ஐசியூக்கு போகும் அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் வரும். அதனால் அப்பப்போ ஷட் டவுன் பண்ணுறதுக்கு சரியான டைம் கொடுங்க. அப்படி ஷட் டவுன் பண்ணுறதுக்கு அடிக்கடி டைம் கொடுத்தீங்கன்னா, அதாவது நல்ல தூக்கமும் நல்ல ரெஸ்ட்டும், இந்த 6 பெஸ்ட் டாக்டர் நான் சொன்னேன் இல்லையா, சூரிய ஒளி, காற்று, அப்புறம் தண்ணீர், உறக்கம், டயட்டு, எக்ஸசைஸ், இந்த 6 பெஸ்ட் டாக்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் ஓய்வு கொடுத்தீங்கன்னா இது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதை விட்டுட்டு நான் டெய்லியும் வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி மாற்றி வைத்தியம் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வைத்தியம் பண்ண போய் அது இன்னொரு சைடு எஃபெக்ட்ஸை வரும், இன்னொரு விஷயத்துக்கு வைத்தியம் பண்ண போய் அது இன்னொரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ மாற்றி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், நீங்கள் அதை மறக்கிற வரைக்கும். அப்போ உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனதுக்கு எங்கெல்லாம் மனது போகுதோ அது வாக்கில் போயிட்டு நம்ம என்ன வேலைகளை செய்கிறோமோ அந்த வேலைகளுக்கு கவனம் செலுத்தணும். நம்ம ஷெட்யூல்டாக செய்யக்கூடிய வேலைகளை சரியான விதத்தில் செய்துக்கிட்டு நம்மளுடைய சாதனைகளும் அச்சீவ்மெண்ட்டும், நம்ம என்ன சாதனை பண்ணோம் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது மனசுக்கு போகும்போது மனசு ஒரு ஹாப்பினஸ்ஸு, மகிழ்ச்சி, அந்த ஹாப்பினஸ்ஸும் மகிழ்ச்சியும் உள்ள வர இந்த உடல் தன்னைத்தானே மறந்து சந்தோஷமாகி எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஆனால் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு காரணமாக உடம்புக்கு தொலாவிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சாதனையும் செய்ய முடியாது. அந்த சாதனை செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதுலையே நீங்கள் திரும்ப ஏதாவது இருக்கிறதா கண்டுபிடிச்சி உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்குவீங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம். நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் அதிகமாக வைத்தியம் செய்யாதீர்கள். எதுக்கு சொல்கிறோம்னா, தொடர்ந்து ஒன்றுக்கொன்று ஒரு சின்ன பெயின் வந்தாலே அது பெரிய விஷயமா இருக்குமோன்னு ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு அதுக்கு மெடிசின் வாங்கி போடுறது, அல்லது அதுக்குரிய ஒவ்வொன்றுக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் இது எண்ட்லெஸ் செயின் ரியாக்ஷன் மாதிரி அது போயிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். ஹீலிங் பண்ணுறதுல அது பெஸ்ட்டு மெடிசன். அதே மாதிரி நல்ல ஓய்வும் அந்த 6 பெஸ்ட் டாக்டரும் அதே நேரத்தில் உங்களுடைய மனசை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல என்விரான்மெண்ட்டில் நல்ல மகிழ்ச்சியான மனிதர்கள் பாசிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் சிந்தனைகள் உங்களை விட்டு கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அதனால்
ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு உடலோட ஒவ்வொரு பாகத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்பப்போ பெயின் வரத்தான் செய்யும். பெயின் வர்றது போகிறதும் நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய உடலின் இயல்பு. அந்த பெயினை மேனேஜ் பண்ணிட்டு சாதிக்கிறது ஜெயிக்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்க வேண்டும். நம்ம பெயினுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பெயினையும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தா வாழ்க்கை ஜீரோ ஆகிடும். அதனால் வைத்தியம் அப்படிங்கிறது ப்ரொலாங்குடு ரொம்ப நாளாக டே டு டே லைஃபுக்கே பிரச்சனை ஆயிடுது. ரொம்ப நாள் பெயின், ரொம்ப நாள் பிரச்சனை, நார்மல் ரொட்டீன் லைஃப் வாழ முடியல. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம வைத்தியத்தை பற்றி பார்த்து செய்யணும். சும்மா தலைவலியோ வயிற்று வலியோ சின்ன சின்ன விஷயம் அப்பப்போ போகிறது உடலுக்கு அது பயாலாஜிக்கல் சிஸ்டத்தில் நடக்கக்கூடியது. அதே மாதிரி சுவாசமாகட்டும், நல்ல சுவாசம் இருந்ததுனால சுவாசத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு சின்ன சின்ன என்வாமெண்டல் சேஞ்சு, சில ஃபுட்டு, தண்ணி இதை சரியான விதத்தில் கொடுத்தீங்கன்னா அதே தன்னைத்தானே ஹீலிங் பண்ணிக்கும். அதாவது இந்த தண்ணீரும் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீரும் நல்ல சுவாசமும் காற்றும் இது ரெண்டும் அதே மாதிரி சூரிய ஒளியும் பல வியாதிகளை உங்களிடமிருந்து அண்ட விடாமல் நல்லா உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுது. அதனால் இந்த பெஸ்ட்டு 6 டாக்டர்ஸ் சொன்னதை சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நல்ல உறக்கமானது இந்த பல விஷயங்களை ஹீல் பண்ணும். கால் வலிக்குது, கை வலிக்குது, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக சொல்லாதீங்க. இது மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, பெயின் மேனேஜ்மெண்ட் தான். நம்ம எவ்வளவு தூரம் பெயினை வலியை தாங்கி கொண்டு ஓடுறோமோ, அதில் ஓடி சாதிக்கிறோமோ, அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அல்லது ஒவ்வொரு சின்ன சின்ன பெயினுக்கும் ஒவ்வொன்று சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி அந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாமா, இந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாமா, அந்த மருந்து சாப்பிட்லாமா, இப்படி ஓடிட்டே இருந்தால் வாழ்க்கை எண்டுலெஸ்ஸுங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டல்லே போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிக்க வேண்டியது தான். இது மனிதனுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக மாறிடும். அதனால் வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எவ்வளவு தூரம் பெயினை மேனேஜ் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன சின்ன விஷயங்களுக்கோ பெருசாக மெனக்கடாமல் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தில் வாழ்க்கை பயணத்தில் ஓடிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள முடியும். இந்த உடலானது மிகவும் ஆரோக்கியமானது. அது திசுக்களால் ஆனது. அந்த திசுக்களும் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு நம்மளே எதுவும் பெருசாக பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் பண்ணினா தான் அது சரியாகணும்னு இல்லை. அது தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் அந்த திசுக்களுக்கு உள்ளே இருக்குது. அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக அதிகமாக வைத்தியம் பார்ப்பதை தவிர்ப்போம். அதுதாங்க இந்த வாழ்வியல் முறையாகவே மாற்றிக்குவோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெகுலராக அந்த 6 பெஸ்ட் டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு ஓய்வு கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓவராக மெனக்கடாமல் பெயின் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன வைத்தியம் பண்ணி உடலை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிங்க, அறிந்து கொள்ளுங்கள். தன்னை தானே அறிதல். நமக்கு இதுதான்ப்பா பிரச்சனை, இதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே, எனக்கு இந்த டைமில் தலைவலி வரும், ஒரு டீ குடித்தா தலைவலி சரியாக போயிடும். இந்த நேரத்தில் கண்ணு வலி வரும், அதுக்கு இப்படி கொஞ்சம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்தால் சரியாக. இந்த விஷயங்கள் உங்கள் மைண்டுக்கு கிளியராக தெரியணும். அதை விட்டுட்டு வைத்தியம் பார்க்குறேன், மெடிசின் சாப்பிட்றேங்கிறத உங்கள் உடலுக்கு பழக்கப்படுத்தினீங்கன்னா அது ஆரோக்கிய கேடாகத்தான் முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வியல் முறையாக அதிகமாக வைத்தியம் பார்ப்பதை தவறுங்கள். ஓடிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த பெஸ்ட்டு டாக்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க.
அதுதான் உங்கள் வாழ்வியல் முறையாக அமைய வேண்டும். அதுதான் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அதுதான் உங்களை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். இன்றைக்கி 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்களையெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பல பேர் ஒரு 107 வயசு முதியவர் இருக்கார், அவர் சொல்கிறார் நான் மில்லட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன், ரேஷன் அரிசி தான் அதிகமாக சாப்பிடுவேன், மற்றபடி அதிகமாக டாக்டர்ஸ் கிட்ட போக மாட்டேன், மேக்ஸிமம் அதிகமாக எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதிகமாக மெடிசின் சாப்பிட மாட்டேன், ஹாஸ்பிட்டல் அதிகமாக போக மாட்டேன், நான் கிடைக்காத சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பேன், நம்மளுடைய தோப்படியாகவும் சரி அல்லது ஃபார்ம் லேண்ட்ஸ்லேயும் சரி போய் வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த வியாதிக்கு அதிகமாக வைத்தியம் பார்க்காம தன்னுடைய வேலையை கிடைக்கக்கூடிய சத்தான உணவுகளை சாப்பிட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய பல பேர் 100 வயதை தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ 100 வயதை தாண்டியும் இவங்கெல்லாம் ஓடுறாங்கன்னா பெஸ்ட்டு அவங்க அடிக்கடி உடலை நினைக்காமல் தங்களுடைய ஓட்டத்தையும் வாழ்க்கை பயணத்தையும் நினச்சதுனால்தான் 100 வயசை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கார்கள். அதையே உங்கள் வாழ்வியல் முறையாக அதிகமாக உடலுக்கு கவனம் செலுத்தாமல் உங்கள் ஓட்டத்துக்கு கவனம் செலுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி அதிகமாக மருந்துகளையும் வைத்தியங்களையும் செய்வதை தவிர்த்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யுங்கள். ஸோ இதுதான் இந்த பகுதி. இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 43 முடிந்தது. பகுதி 44இல் சந்திப்போம். இந்த கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.